முதல்வராக பதவியேற்ற 1724 நாட்களில் 8685 நிகழ்ச்சிகள் பங்கேற்றிருக்கிறார். நான் அரசியல் மேடைகளில் ஏறுவதில்லையே, அரசியல் அல்லாத மேடையாக இருக்க வேண்டுமே என்று முதல்வர் சொன்னார். உங்களுக்கு எப்படிப்பட்ட மேடை வேண்டும் என்று அன்று கேட்டார் அவர் செயல் தலைவர் அவர்கள். கேரளத்தில் ஆளுநர் விடைபெற்று போகிறார். கேரள முதல்வர் ஆளுநரை மரியாதை நிமித்தம் போய் சந்திக்க. மேற்கு வங்கத்தில் ஆளுநர் மாற்றம் அடைகிறார். மேற்கு வங்க முதல்வர் அங்கே போய் அந்த ஆளுநருக்கு விடை கொடுத்து அனுப்பவில்லை. மரபை காக்கும் விதத்தில் ஆளுநர் மாளிகைக்கு போய் அவருக்கு முதல்வருடைய மிகப்பெரிய எண்ணெய் கவர்ந்தது எது? எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். பண்ணிய பாவம் எல்லாம் நன்னிய நின்முன் இங்கே நசித்திடல் வேண்டும் வந்தாய் என்று சொன்ன மகாகவி பாரதிக்கு என்னுடைய முதல் வணக்கம். முதல்வர் அவர்களின் பிறந்த நாள் விழா ஒட்டி நடக்கின்ற இந்த சிறப்பு கூட்டத்திற்கு தலைமை வகிக்கின்ற தலைமை செயற்குழு உறுப்பினரும் நண்பருமான விஜயகுமார் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற தமிழகத்தின் ஆற்றல் மிகு அமைச்சர் கவிஞர் தங்கமூர்த்தி சொன்னது போல அணிலை விட சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டே இருக்கின்ற நம் அனைவரது உள்ளம் கவர்ந்த கள்வன் PK சேகர் பாபு அவர்களே, சென்னை மாநகரத்தின் மேயர் திருமதி பிரியாராஜன் அவர்களே, அநேகமாக தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் குறித்த பேச்சு வரும்போதெல்லாம் மேற்கோள் காட்டப்படுகின்ற ஒரு நபருடைய பேச்சு இருக்கிறது. அப்படிப்பட்ட தொலைக்காட்சி பிரபலம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை முரசான தமிழன் பிரசன்னா அவர்களே, நண்பர் சதீஷ்குமார் அவர்களே, இந்த வட்டத்தின் செயலாளர் இளவல் பிரபாகரன் அவர்களே, என்னுடன் இந்த நிகழ்வுக்கு நாங்களும் வருகிறோம் என்று உடன் வந்திருக்கின்ற நாகை சட்டப்பேரவையின் மேனாள் உறுப்பினர் நிஜாமுதீன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் வர்த்தக பிரிவின் வர்த்தக அணியின் தலைவர் கவிஞர் காசிமுத்து மாணிக்கம் அவர்களே, எங்கள் தினமணி நாளிதழின் உதவி ஆசிரியர் திரு பொன்னையன் அவர்களே, எங்களது இந்த பகுதியின் நிருபராக இருக்கின்ற சிவகுமார் அவர்களே, இப்படி ஒரு நிகழ்வு, இந்த நிகழ்வில் நீங்கள் பேச வேண்டும் என்று கேட்பதற்குள் எந்தவித மறுப்பும் சொல்லாமல் தேதி எப்போது என்று மட்டும் கேட்டார் VIT வேந்தரவர். அவருக்கு இருக்கின்ற பணிகளுக்கு நடுவில் இதை தொந்தரவாக எடுத்துக்கொள்ளவில்லை, இதை ஒரு கடமையாக எடுத்துக்கொண்டார். ஏனென்றால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இந்த கட்சி அதன் கடந்த ஏறத்தாழ அரை நூற்றாண்டு காலமாக அந்த கட்சியுடன் நெருங்கிய தொடர்பில் அதனுடன் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு திராவிட இயக்க தொண்டர் என்கின்ற முறையில் இதை தனது கடமை என்று அவர் கருதினார் என்றுதான் நான் நினைக்கிறேன். கவிஞர் தங்கமூர்த்தி அவர்களும் சரி, என் இனிய நண்பர் தேர்வாணைய குழுவின் மேனாள் உறுப்பினர் திரு லட்சுமணன் அவர்களும் சரி, உடனடியாக ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கும் எனது நன்றியை இந்த இடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு கூட்டம்
நேரமாய்க் கொண்டிருக்கிறது. ஆகவே நான் அதிகமாக உங்களுடைய நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இன்றைய பிறந்த நாள் நாயகன் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பற்றி, அவருடைய பிறந்த நாள் அன்று சில கருத்துக்களை, சில விளக்கங்களை, சில தகவல்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடந்த 5 ஆண்டுகள் முதல்வராக இருந்திருக்கிறார். அவருக்கும் எனக்குமான தொடர்பு குறித்தெல்லாம் இதற்கு முந்தைய ஆண்டு நடந்த பிறந்த நாள் விழா கூட்டத்தில் நான் தெரிவித்து விட்டதால் நான் அதையெல்லாம் இப்போது தெரிவிக்க விரும்பவில்லை. கடந்த 5 ஆண்டுகள் ஒரு மனிதர் முதல்வராக பதவியேற்ற 1724 நாட்களில் 8685 நிகழ்ச்சிகள் பங்கேற்றிருக்கிறார். சென்னையை தவிர்த்து பிற மாவட்டங்களுக்கு, சென்னையில் அன்றாடம் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார், பயணிக்கிறார். சென்னையிலிருந்து வெளியே பிற மாவட்டங்களுக்கு 173 முறை பயணம் செய்திருக்கிறார். என்ன இது? ஒரு முதல்வர். இதற்கு முன்னால் கலைஞரை தவிர, கலைஞருடைய முதல் ஆட்சி காலத்தில் உங்களுக்கெல்லாம் நினைவிருக்காது என்று நினைக்கிறேன், 69-75 முதல் ஆட்சி காலத்தில் இதுபோல சுற்றி சுழன்று சூறாவளி போல அவர் எப்படியெல்லாம் இருந்தாரோ அப்படியெல்லாம் இருந்து கொண்டிருந்தார். நான் வியந்து பார்க்கிறேன். எங்களுக்குள் அதிக வயது வித்தியாசம் இல்லை. எப்படித்தான் இந்த மனிதரால் இப்படியெல்லாம் சுற்றி சுழல முடிகிறது, இத்தனை ஊர்களுக்கு போக முடிகிறது? அவரை பார்த்து பல விமர்சனங்கள் எழுந்தன. முதல்வருக்கு உடல்நிலை சரியில்லை, முதல்வரால் நடக்க முடியவில்லை. ஆனால் அந்த முதல்வர் தான் கடந்த 5 ஆண்டுகளாக 1724 நாட்களில் 8685 நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கிறார். அந்த சாதனை பட்டியல் மேலும் தொடர்கிறது. 71 மாவட்டங்களில் அவர் பங்கேற்ற அரசு நலத்திட்ட விழாக்கள் 44,44,721 பேருக்கு அவரால் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. 15,000க்கும் மேற்பட்ட அரசு கோப்புகளில் கையெழுத்திட்டிருக்கிறார் கடந்த 5 ஆண்டுகள். இந்த 5 ஆண்டுகளில் 1179 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. 12 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்தில், 36 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. தமிழகத்தின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி முதல் முறையாக 11.19 என்கின்ற 2 இலக்கத்தை எட்டி இருக்கிறது. இப்படி எல்லாம் ஒரு சாதனை 5 ஆண்டில் செய்து முடித்திருக்கின்ற ஒரு முதல்வருக்கு ஒரு பிறந்த நாள் விழா என்பது அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் மனிதநேய விழாவாக நடத்துவதில் என்ன வியப்பிருக்கிறது? அவருடைய ஒவ்வொரு திட்டங்களும், இதற்கு முன்னாலும் முதல்வர்கள் இருந்திருக்கிறார்கள், இனியும் முதல்வர்கள் வரப்போகிறார்கள், வருவார்கள். தமிழகம் வாழும் காலம் எத்தனையோ பேர் வருவார்கள், போவார்கள். ஆனால் தமிழகத்தின் வரலாற்றில் நான் முதல்வராக இருந்து என்ன செய்தேன் என்று அவர் சொல்ல வேண்டியதில்லை. அவருடைய சாதனைகள் பட்டியல் 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வீடு தேடி மருத்துவம் இதுவரை வேறு யாரும் யோசித்து பார்த்ததாக தெரியவில்லை. 70 தாண்டிய முதியவனான எனக்கு அதனுடைய மகத்துவம் என்ன, அதனுடைய தேவை என்ன என்று இதுவரை 2.5 கோடி பேருக்கு மேல் பயனடைந்திருக்கிறார்கள். அந்த திட்டத்தில் 37,447 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் காலை உணவு திட்டம், ஏறத்தாழ 20 லட்சம் மாணவர்கள் பயனடைகிறார்கள். இப்போது நேற்று வெளிவந்திருக்கிறது, அரசு பணியாளர்கள் இந்திய அரசு பணி தேர்வில் வெற்றி பெற்றவர்களில் தமிழ் மாணவர்கள் உள்ளே வந்திருக்கிறார்கள், அரசு பள்ளி மாணவர்கள் தேர்வாகி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நான் முதல்வன் திட்டம் 2022 தொடங்கப்பட்டவர்களுடைய விளைவுதான். ஆண்டுதோறும் 1000 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்படுகிறார்கள்.
அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. இவையெல்லாம் இதற்கு முன்னாலும் முதல்வர்கள் இருந்திருக்கிறார்கள், ஆட்சிகள் இருந்திருக்கிறது. ஆனால் இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இந்த முதல்வருக்கு தான் வந்திருக்கிறது. அதற்காகத்தான் பாராட்டுவோம். அதற்காகத்தான் திட்டங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள், நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்கள் அளவுக்கு எனக்கு தெரிந்து இவரது தந்தையர் ஆட்சியில் கூட நடந்ததா என்று எனக்கு அந்த அளவுக்கான திட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன, அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. எல்லாவற்றிலும் மேலாக ஒன்றை நான் பார்க்கிறேன். நான் ஒரு ஆன்மீகவாதி, நான் இறைப்பற்றாளர், கடவுள் நம்பிக்கை உள்ளவர். எதை யாரிடம் ஒப்படைப்பது என்பது இவருக்கு இருக்கின்ற, இந்த முதல்வருக்கு இருக்கின்ற தனித்திறமைக்கு எடுத்துக்காட்டு மேடையில் அமர்ந்திருக்கின்ற அமைச்சர் சேகர்பாபு. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அவனை அவன்கண் விடல் என்கின்ற திருக்குறளுக்கு பொருள் என்ன என்பதை முதல்வர் புரிந்து வைத்திருப்பதால் தான் அறநிலையத்துறை அமைச்சராக யாரை அமைப்பது என்ற போது சேகர்பாபுவை கொண்டு வந்த அந்த இடத்தில் 5 ஆண்டுகளில் இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவில் 5 ஆண்டுகளில் முடிக்காமல் பாழடைந்து போயிருக்கின்ற நிலையில் இருந்த அத்தனை கோயில்களும் பராமரிக்கப்பட்டு 4000 கோயில்களுக்கு மேல் குடமுழுக்கு செய்யப்பட்டது. ஏறத்தாழ 8000 கோடிக்கும் அதிகமான மதிப்புள்ள கோயில் நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன, ஆலயங்களுக்கு சேர்க்கப்பட்டது. யார் யார் கையிலோ இருந்ததை எல்லாம் மீட்டெடுத்து அந்தந்த இறைவனுக்கு, அந்தந்த ஆலயங்களுக்கு மீண்டும் கொண்டு சேர்த்த பெருமை அவருக்கு. இதெல்லாம் பட்டியல் சொல்லிவிட்டேன். இதற்கு மேல் இன்னும் சொல்ல இருக்கிறது. இவர் மீது வசை மாறி பொழிந்தவர்கள் ஏராளம். வேடிக்கை என்னவென்றால், வசை மாறி பொழிந்தவர்கள் இன்றைக்கு வரிசை கட்டி நிற்கிறார்கள் அவருடன் நினைவுகள். திசை மாறி போனவர்கள் இருக்கிறார்கள். திசை மாறி போனவர்கள் ஏன் போனோம் என்று திகைத்து போய் தங்கள் விதியை நொந்து தவிக்கிறார்கள். முதல்வர் அவர்களுடைய பண்பு எத்தகையது என்பதற்கு 2 விஷயங்களை நான் சொல்ல வேண்டும். முதல்வர் அவர்களுடைய பண்பு, முதல்வருடைய மனசாட்சி காவலராக வலதுகரமாக இருக்கின்ற அமைச்சர் பெருமகனார் அவருடைய பண்பு. இதற்கு முன்னால் அவர் துணை முதல்வராக இருக்கும்போது, செயல் தலைவராக இருக்கும்போது முரசொலி பவழ விழா நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது நான் சொன்னேன், நான் அரசியல் மேடைகளில் ஏறுவதில்லையே, அரசியல் அல்லாத மேடையாக இருக்க வேண்டுமே என்று. முதல்வர் சொன்னார், உங்களுக்கு எப்படிப்பட்ட மேடை வேண்டும் என்று அன்று கேட்டார் அவர் செயல் தலைவர் அவர்கள். அதே போல பத்திரிகையாளர்களுக்காக ஒரு மேடை அமைத்து தந்தார் அவர், அதில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அதே போல முதல்வருடைய பிறந்த நாள் விழா கூட்டத்திற்கு நான் வரும்போது, நான் கட்சி கூட்டமாக இருக்கக்கூடாது என்று சொன்னபோது இளவல் பிரசன்னா அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எங்களிடம் சொல்ல வேண்டாம், அமைச்சர் ஏற்கனவே எனக்கு சொல்லிவிட்டார். என்ன ஒரு பண்பு, என்ன ஒரு மரபு! அந்த பண்பு நான் தங்கமூர்த்தி அவர்களிடம் சொன்னபோது அப்படியா என்று வியந்து கேட்டார். இப்போது இங்கே வந்து வியந்து பார்த்து கொண்டிருக்கிறார். மரபுகளை காப்பது நமக்கு எல்லாரும் தெரியும். கடந்த சில ஆண்டுகளாக, கடந்த 5 ஆண்டுகளாக இங்கே என்னெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆளுநர் மாளிகைக்கும் தலைமைச் செயலகத்துக்கும் இடையே ஒரு பரிப்போர் நடந்து கொண்டிருந்தது என்பது எல்லோருக்குமே தெரியும். அந்த ஆளுநர் விடை பெற்று மேற்கு வங்க ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். விடை பெற்று போக போகிறார். மிக கடுமையான 2 பேருக்கு இடையிலும் தனிப்பட்ட முறையில் மிக கடுமையான விமர்சனங்கள் இருந்தன.
கேரளத்தில் ஆளுநர் விடைபெற்று போகிறார். கேரள முதல்வர் ஆளுநரை மரியாதை நிமித்தம் போய் சந்திக்கவில்லை. மேற்கு வங்கத்தில் ஆளுநர் மாற்றம் அடைகிறார். மேற்கு வங்க முதல்வர் அங்கே போய் அந்த ஆளுநருக்கு விடை கொடுத்து அனுப்பவில்லை. கடந்த 3-4 ஆண்டுகளாக தினந்தோறும் போராடி கொண்டிருக்கின்ற ஒரு முதல்வரும் ஆளுநர். ஆனால் மரபை காக்கும் விதத்தில் ஆளுநர் மாளிகைக்கு போய் அவருக்கு மரபுப்படி விடை கொடுத்து அனுப்பிய அந்த பண்பு இருக்கிறது. அந்த பண்புக்காக அவருக்கு பிறந்தநாள் விழா அல்ல, பாராட்டு விழா. நான் பவழ விழா நிகழ்ச்சியில், முரசொலி பவழ விழா நிகழ்ச்சியில் சொன்ன அதே கருத்தை மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். கம்பராமாயணத்தில் ஒரு முக்கியமான இடம் வரும். ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று சொல்வார்கள். பட்டாபிஷேகம் வந்தபோது தசரதன் அமைச்சர் வசிட்டனை அழைத்து, அறிவுரை கூறுங்கள், என் மகனுக்கு பட்டம் சூட்டுவதற்கு முன்னால் சில அறிவுரைகள் கூறுவார். அந்த கூறிய அறிவுரையில் ஒரு அறிவுரை உண்டு. அந்த அறிவுரை என்னவென்றால், யாரோடும் பகையிலன் எனும்போது, யாரோடும் பகையிலன், யாரோடும் எனக்கு தனிப்பட்ட முறையில் பகையிலை என்று சொன்னபோது, போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது, போர் வராது, உன்னுடைய புகழ் மேலும் மேலும் ஓங்கும். அது வசிட்டன் ராமனுக்கு சொன்னாரோ என்னவோ, சொன்னதை அவர் கேட்டாரோ என்னவோ எனக்கு தெரியாது. அதுக்கு கம்பகாதையில் வருகின்ற வரிகள். ஆனால் முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் யாரோடும் பகையிலன் எனும்போது அவருக்கு எதிரான விமர்சனங்கள் ஒடுங்கும், அவரது புகழ் ஒடுங்காது என்பதை கூறி கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த முதல்வருடைய மிகப்பெரிய என்னை கவர்ந்தது எது? முதல்வர் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் பேச வந்திருக்கிறேன். முதல்வரிடம் நாளை என்னிடம் யாராவது கேட்டார்கள், ஆனால் உங்களுக்கு எது பிடித்தது என்று சொன்னால், அவர் மூத்தோருக்கு தருகின்ற மரியாதை எனக்கு. நீங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் அப்படியே எடுத்து பாருங்கள். அது பேராசிரியராக இருந்தாலும் சரி, முன்னாள் பொருளாளர் ஐயா ஆற்காடு வீராசாமி ஐயாவாக இருந்தாலும் சரி, மூத்த தலைவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நேரில் சென்று அவர்களை பார்த்து அவர்களுக்கு மரியாதை செலுத்துகின்ற பண்பு தன்னுடைய மூத்தவர்களுக்கு இவரிடமிருந்து. இத்தனைக்கும் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் கட்சியை விட்டு வெளியேறியவர்கள். அவர்களுக்கும் இவர்களுக்கும் கட்சியிலிருந்து மிக கடுமையான விமர்சனங்கள் இருந்திருக்கின்றன. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் தோளோடு தோளாக, சின்னஞ்சிறு சிறுவராக அவருடன் இருந்த அந்த நினைவை மறந்து விடாமல் அவருக்கு ஒரு சிலை வைத்து பாராட்டுகின்ற அளவுக்கு முதல்வர் அவர்களுக்கு பெருந்தன்மை இருந்திருக்கிறது என்று சொன்னால் அதை பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. சமீபத்தில் நான் இப்போது குடியிருக்கின்ற வாடகை வீட்டின் என்னுடைய அந்த வீட்டிற்கு உரிமையாளர் திரு கார்வண்ணன் அவர்கள், அவர் யார் என்று சொன்னால், பச்சையப்பன் கல்லூரி முதல்வராக இருந்த பேராசிரியர் தசரதன் அவர்களுடைய மகன். அவருடைய மகள் திருமணத்திற்கு என்னை அழைத்திருந்தார், சென்றிருந்தது. அங்கே போன போது நான் அண்ணாநகர் தொகுதியின் மேனாள் உறுப்பினர், சட்டப்பேரவை உறுப்பினர் சோமா ராமச்சந்திரன் அவர்களை சந்தித்தேன். 101 வயது. அப்போது யாரோ சொன்னார்கள், 101 வயதிலும் இப்படி இருக்கிறாரே என்று. நான் மனதிற்குள் நினைத்துக் கொண்டேன், முதல்வர் அவர்கள் அவரை வீட்டில் சென்று சந்தித்திருக்கிறார். சிறுவனாக நான் அவர் பார்த்த, அதற்கு பிறகு இளைஞரணியில் பார்த்த, இளைஞரணி தலைவராக பார்த்த, மேயராக பார்த்த, அமைச்சராக பார்த்த, துணை முதல்வராக பார்த்த, செயல் தலைவராக பார்த்த, தான் தன்னுடைய சிறிய வயதிலிருந்து வளர்ந்த கழகத்தின் இன்றைய தலைவர், முதல்வர் என்னையும் மதித்து வீடு தேடி வந்திருக்கிறார் என்று சொன்னபோது, அந்த 100 ஆண்டு ஆன அந்த மனிதருடைய வயது 20 ஆண்டு குறைந்து விட்டது. அதனால்தான் அவர் இன்னும் தெம்புடன் இருக்கிறார் என்று நான் மனதிற்குள் நினைத்து வியந்து கொண்டேன். அவரை மட்டுமல்ல,
எந்தெந்த மாவட்டத்திற்கு முதல்வர் சென்றாலும் அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மூத்த திமுக தலைவர்கள் யாராக இருந்தாலும் அவரை நேரில் சென்று பார்ப்பதும் கௌரவிப்பதும் என்கின்ற மூத்தோரை மதிக்கின்ற அவருடைய ஒரு செயலுக்காகவே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை நாம் வாழ்த்த மட்டுமல்ல பாராட்டவும் செய்ய வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.